உங்களை தேடி வந்திருக்கிறார். ஏன் இயேசு தேடி வரணும்னா, இயேசு தேடி வருகிறவர். ஆமா, இயேசு யாரா இருந்தாலும் தேடி வந்து நன்மை செய்கிறவர். இயேசு நன்மை செய்யும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை இருக்கிற எல்லா கஷ்டத்தை மாற்றும்படியாய், கண்ணீரை மாற்றும்படியா ஆண்டவராய் தெய்வம் இயேசு தேடி வந்திருக்கிறார். கேட்டுக்கிற அன்பான உறவுகளே, சொந்தங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசிக்கிறவர். இந்த பூமியில வாழும்போது அன்புக்காக தான் நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். தகப்பன் நேசிக்க மாட்டாங்களா, தாய் நேசிக்க மாட்டாங்களா, இல்ல உறவு நேசிக்க மாட்டாங்களா, எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா என்று என்னென்ன காரியத்தை குறித்து எங்கெங்க எப்படியே ஏங்கி கொண்டிருக்கிறோம். சமாதானத்துக்காக என்னென்ன காரியம் செய்கிறோம். ஆனா நிரந்தரமான சமாதானம் இல்லை பாருங்க. சமாதானம், மெய்யான சமாதானம் வேணும்னா யாரிடத்துல சமாதானம் இருக்குது அவங்க தான் தர முடியும். இயேசு இடத்துல சமாதானம் இருக்குங்க. இயேசு ஏதோ சாதாரணமெல்லாம் சமாதானம் தரல பாருங்க. இயேசு ரத்தம் செஞ்சு சமாதானத்தை ஏற்படுத்தினாருங்க. துடியாய் துடித்தார். இந்த மனுக்குலத்தை மீட்க முடியாத உலகத்துல வாழுகிற எல்லா ஜனங்களுக்காக, எல்லா தேசத்திலும், எல்லா பட்டணங்கள், எல்லா கிராமம் வாழுகிற எல்லா ஜனங்களும் ஒரே ஒரு தெய்வம் உயிரை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார் பாருங்க. இது சாதா உயிர் கொடுக்கலுங்க. ஆண்டவராகிய தெய்வம் மனிதனுடைய எல்லா சாபத்தை ஏற்றுக்கொண்டு, எல்லா பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே துடியாய் துடித்தார். நீங்களும் நானும் செய்த எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால எல்லா முழு பாவம் அவர் மேல் சுமந்தது பாருங்க. ஆமா, இயேசு பரிசுத்த தெய்வம். ஆனா மனிதன் பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டும். ஆனா மனிதன் செலுத்துற பலியெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது காலங்காலமே தொடர்ந்து கொண்டே இருக்கு. அது முடிவில் ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தானே வந்து பலியானார். நீங்கள் நானும் தண்டிக்கப்பட்ட இடத்துல இயேசு வந்து தண்டிக்கப்பட்டாரு பாருங்க. முழு உலகத்துடைய பாவத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். பரிசுத்த வேதத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது. அவர் நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார் ஆண்டவர் இயேசு. அந்த தெய்வம் தான் உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. ஒருவேளை நினைக்கலாம், அம்மா நீங்க இயேசு சொல்லிட்டு போயிடுங்க, என் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. இல்லைங்க, இயேசு கிட்ட வாழை விட்டு சொல்லி பாருங்க, மனதார சொல்லி பாருங்க. இந்த ராத்திரிகள் இயேசு அப்பாண்ட பேசி பாருங்க. அவர் ஏதோ ஒரு சாதாரண தெய்வம், சாதாரண இடம் போடாத இயேசுவ அவர் ஜீவனோடு இருக்கிறார். நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அவர் யாரு கூப்பிட்டாலும் செவி கொடுக்கிறீங்க. நீ யாரா இருந்தாலும் எந்த பிரச்சனைனாலும் என் இயேசுவை கூப்பிடும் போது சத்தியமாக நிச்சயமாக விடுதலை உண்டுங்க. ஆனா நீ கூப்பிட, நீங்க உண்மையாய் கூப்பிடுங்க. என் இயேசுவால எல்லாம் கூடும். ஏன் தெரியுங்களா? நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்க இயேசு ஜீவனோடு இருக்கிறார். இன்று ஜீவனோடு இருக்கிறாருங்க. உயிரோடு இருக்கிறது